ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 2KD பைட்ஸில் இன்னைக்கு கடலைப்பருப்பு பூரண கொழுக்கட்டை பண்ண போகிறோம். வெளியில் சாஃப்டாக உள்ள ஸ்வீட்டாக. ஃபர்ஸ்ட் ஒரு கப் கடலைப்பருப்பு நல்லா வாஷ் பண்ணி 2 மணி நேரம் ஊற வச்சு ப்ரெஷர் குக்கரில் 3 விசில் விட்டு வேக வச்சு தண்ணி வடிகட்டி மசிச்சு வச்சிருங்க. நெக்ஸ்ட் ஒரு பவுலில் 1.5 கப் அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க. இப்போ 2.5 கப் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு கரண்டி வச்சு கட்டி வராமல் கலந்து மூடி வச்சு 10 நிமிஷம் ஊற விடுங்க. அப்புறம் கையில் நல்லா பிசைஞ்சு விடுங்க. பாகு காய்ச்ச கடாயில் 1 கப் தண்ணி விட்டு 1 கப் வெல்லம் சேர்த்து கரைஞ்சதும் வடிகட்டி திரும்ப அந்த கடாயிலேயே ஊற்றி 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா கெட்டியானதும் வேக வச்ச பருப்பு சேர்த்து திக் ஆகிற வரைக்கும் கிண்டி விடுங்க. லாஸ்டா 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து கலந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. பூரணம் ஆறுனதும் பால்ஸா உருட்டி வச்சிருங்க. கொழுக்கட்டை வேக வைக்க இட்லி தட்டில் நெய் தடவி ரெடியாக வச்சிடலாம். கையிலையும் நெய் தடவி பிசைஞ்ச மாவை சின்ன தட்டையாக தட்டி ரெடி பண்ண பூரணத்தை உள்ளே வச்சு மூடி கொழுக்கட்டை ஷேப்பில் பிடிச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கொழுக்கட்டையை இட்லி பிளேட்டில் வச்சுக்கோங்க. குக்கர் இல்லை ஸ்டீமரை ப்ரீ ஹீட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ இட்லி பிளேட்டை உள்ளே வச்சு 5-7 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம சாஃப்டான பூரண கொழுக்கட்டை ரெடி. ஒரு சீக்ரெட் டிப் சொல்கிறேன். மாவு கலக்கும் போது தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு சேர்த்தா கொழுக்கட்டை சாஃப்டாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா 2KD பைட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.